எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது கோவிலில் ஏன் திருமணம் நடத்தப்பட வேண்டும், அதனால் என்ன சிறப்பு பலன், ஏன் அந்த மண்டபம் பிடித்திருந்தும் திருக்கோயிலில் திருமணம் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி, உங்களுக்கும் கோடான ஒரு நன்றி. இறைவன் அருள் பெற்ற நல்ல உள்ளங்களே, இந்த யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவருக்கும் செய்தவர்களுக்கும் கோடான நன்றி. இன்றைக்கி நாம் போக போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் திருமணம் கோவிலில் நடத்தப்பட வேண்டும், கோவில் திருமணம் செய்தால் என்ன பலன். இந்த விஷயம் பலருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் ஆகமும் சாஸ்திரமும் பெரியோர்கள் ஆகியோரெல்லாம் சொல்வது என்னென்னா, திருமணம் என்பது சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு தெய்வ சாட்சி உடன் செய்யக்கூடிய வேண்டிய ஒரு யாகம். திருமணம் வந்து ஒரு யாகத்து லெவலில் நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. ஒன்று, திருமணம் ஒரு யாகம். நம்ம சாஸ்திரப்படி திருமணம் என்பது யாகம் செய்யும் இடம் எது? கோவில், யாகசாலை, தெய்வ சந்நிதி. கல்யாணம் கோவிலில் நடந்தால் அது நேராக இறைவன் முன்னால் நடத்தப்படுவதாக கருதப்படும், இறைவன் முன்னால் நடத்துவதாக கருதப்படும். அதனால் குடும்பம் நிலைக்கும், சண்டை குறையும், விவாகரத்து வராது, குழந்தை பாக்கியம் வரும். 2, கோவில் இடம் ஏன் சக்தி வாய்ந்தது? கோவில் என்பது சாதாரண கட்டிடம் இல்லை, அங்கே மந்திரம், ஹோமம், அர்ச்சனை, அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த இடத்தில் பிரபஞ்ச ஆற்றல் சக்தி நிறைந்து இருக்கும். அந்த சக்திக்குள் திருமணம் நடந்தால் அந்த ஜோடி வாழ்நாள் முழுவதும் இறைவன் பாதுகாப்பில் இருப்பார்கள். இன்னொன்று, கோவில் திருமணம் செய்தால் மெயினாக வந்து தோஷங்கள் குறையும். இதை வந்து பலர் விதமான உண்மைகளை பார்த்துருப்பீங்க. பலருக்கு ராகுக்கு தோஷம், செவ்வாய் தோஷம், பித்திரு தோஷம், நாகதோஷம், இன்னும் என்னென்ன தோஷங்களாம் இருக்கோ அவங்கவுங்க வாயில் வந்து தோஷம்லாம் சொல்லுவாங்க. அந்த தோஷம்லாம் இவை எல்லாம் கோயிலில் திருமணம் செய்தால் குறையும். பல பிரச்சனைகளுக்கு வந்து அது தீர்வு கண்டுவிடும் கோயில். அதனால தான் வந்து கோவிலில் திருமணம் முக்கியமாக இதுதான் செய்கிறதுக்காக உள்ள விசேஷம். இறைவன் முன்னால் தாலி கட்டிய நாள் கர்மத்தை மாற்றும். அந்த நம்முடைய வினைகள் எல்லாத்தையும், அதாவது பின்னால் நடக்கக்கூடிய இந்த ஜாதக கோளாறுனால் ஏற்படக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து மாறுபடும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? பழைய காலத்தில் அனைத்து திருமணமும் கோவிலில் தான் நடந்தது. மண்டபம், ஹால், ரிசார்ட் இவையெல்லாம் இப்போதைய பழக்கம். ஆனால் அப்போல்லாம் வந்து வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. எனக்கே தெரிஞ்ச வீட்டில் தான் மேக்சிமம் வந்து திருமணம் நடக்கும். திருமணம்னா கோயில் நடக்கும், வீட்டில் வந்து ஒரு கொட்டாயை போட்டு வெளியில் போட்டு சாப்பாடு போடுவாங்க. இதுதான் வந்து அங்கே தான் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னுக்கு இன்னமும் இருக்குது. ஒரு பழைய கால தொட்டு காலத்தில் இன்னமும் வீட்டில் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும்தான், 100க்கு 90% பேர் இப்போ மண்டபம். ஆனால் இன்னமும் ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவர்கள். அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து திண்ணை இருக்கும், முத்தம் இருக்கும், சுற்றி தூண் இருக்கும். நடுவில் வந்து ஒரு அந்த இது சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு. அந்த நடுவில் தான் அந்த கல்யாணத்துக்குன்னு முன்னாடி கண்ணாடி போட்டு ஜிகின்னு மணவரை இருக்கும். அவனுக்கு கூட பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மணவரெலாம் கிடையாது. மணவரில் உட்கார வச்சு அப்போ இங்கேயே தாலி கட்டுவாங்க. வீட்டிலேயே தாலி கட்டி மணவரெலாம் உட்கார வச்சு எல்லாமே செய்வாங்க. கோயிலில் தாலி கட்டுவாங்க, இங்கே வச்சு செய்வாங்க. அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. அதனால் சாஸ்திரம் சொல்கிறது தெய்வ சாட்சி, அக்னி சாட்சி, குரு சாட்சி இவை இருந்தால்தான் திருமணம் முழுமை பெறும். கோவில் திருமணம் செய்தால் கிடைக்கும் 8 பலன்கள்: ஆயுள் நீங்கிவிடும், ஆயுள் நீடும், குடும்ப அமைதி வரும், சந்தோஷம் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம், செல்வம் வரும், நோய் குறையும், கணவன் மனைவி பிரிவு வராது, இறைவன் அருள் நிலைக்கும். இதனால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள், முடிந்தால் கோவிலில் செய். இன்றைய காலத்தில் ஏன் கோவில் திருமணம் குறைந்தது என்று மக்கள் புகைப்படம், அலங்காரம், செலவு, புகழ் இவற்றை அதிகம் பார்க்கிறார்கள். அதனால் இறைவன் அருள் இல்லாத திருமணம் நிலைக்காது. அதனால் எளிமையாக இருந்தால் கோவிலில் திருமணம் செய்தால்
அது மிகவும் சிறந்தது. அவனால் அவன்தால் வணங்கி நல்லது.